வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சீக்ரெட் சொசைட்டியை பற்றி பார்க்க போறோம். அது என்னப்பா இலுமினாட்டியா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, இலுமினாட்டிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சொசைட்டி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சமா ஆக்டிவா இருக்கு. அது எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம மெம்பர் ஆக முடியுமான்னு பார்க்க போறோம். அதுல மெம்பரா சேர்ந்தா நம்மளுக்கு என்ன கெயின்ஸ், என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் கிடைக்காது, என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்டேக் கைஸ். அதனப்பா ஒரு சொசைட்டி இலுமினாட்டிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அப்படின்னு பார்த்தா அது நம்ம சென்னையில இருக்குங்க. அது சென்னையில வேற எங்கேயும் நம்ம அடையார்லயே இருக்கு. அடையார்ல 250 ஏக்கர் பெரிய கேம்பெக்ஸ்ல இருக்கு. அதெந்தது அப்படின்னு பார்த்தா த தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் அடையார் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா உள்ளார வந்து நீங்க போனாலும் சில இடத்துக்கு தான் ஆக்சஸ் இருக்கும், நிறைய இடத்துக்கு ஆக்சஸ் இருக்காது. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு குயிக்கான ஹிஸ்டரி நான் சொல்றேன். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 1875 நியூயார்க் அமெரிக்கால ஆரம்பிக்குதுங்க. அங்க என்ன நடக்குதுன்னா ஹெலேனா பெட்ரோனா பெலவ்ஸ்கி அப்படின்னு ஒரு பொம்பளை ரஷ்யாந்து வந்து அமெரிக்கால செட்டில் ஆகுறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரஷ்யன் உமன் டு கெட் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நிறைய டிராவல் பண்றாங்க, நிறைய இடத்துல டிராவல் பண்றாங்க. அமெரிக்கா வந்து சைனா, இந்தியா அப்படியெல்லாம் நிறைய இடத்துல டிராவல் பண்ணிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வேர்ல்டுல வந்து நிறைய ரிலீஜன் இருக்குங்க. ஆனா எல்லா ரிலீஜனுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ரிலீஜனோட பேசிக் கோர் என்னன்னு பார்த்தா அதெல்லாம் சேம். எதை நோக்கி போகுது எல்லா ரிலீஜனும், என்ன எல்லா ரிலீஜனுக்கும் தேவை அப்படின்னு பார்த்தா எல்லாம் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க டிராவல் பண்ற டைம்ல நிறைய சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றதுக்கு ஆளுங்களை மீட் பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு நிறைய பவர் இருந்துச்சு அவங்க கிட்ட. அவங்களால நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணதோட அதிகமான மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்குது. நிறைய ஆளுங்க இந்த வேர்ல்டுல இருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சொசைட்டி கிரியேட் பண்றாங்க. அந்த சொசைட்டிக்கு பேர் தான் தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கிரியேட் பண்றாங்க. அது கிரியேட் பண்ணதுக்கு அவங்க என்ன யாரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கொலோனல் ஹென்ரி ஸ்டீல் அப்படின்னு ஒரு அர்த்தரை வந்துட்டு கூட கேட்டுறாரு. இவர் யாருன்னு பார்த்தா இவர் அமெரிக்கன் மிலிட்டரியில இருந்த ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்த ஒரு ஆளு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஆளுங்க இருந்தாங்க இந்த உலகத்துல, அவங்க பேர் தான் மாஸ்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளுங்களை தான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ். இவங்க கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு. இவங்கள வந்து நம்ம கரெக்டா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இவங்கள நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லைஃபுக்கு மீனிங் என்ன, நம்ம எல்லாம் யார், நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளோட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து இவங்கனால ஆன்சர் தர முடியும். உண்மையான ட்ரூத் என்ன, நம்மளால சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆக முடியுமா, என்ன எவல்யூஷன் ஆகும், நம்ம வந்து 100 வருஷம் முடிஞ்சு எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க இந்தியா தான் நான் கண்டுபிடிச்சதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரிஜின் இருந்துச்சு. இந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பல வருஷம் முன்னாடி வந்து ஆரிஜின் ஆவது இந்தியா தான். இந்த இந்தியா தான் பல ஆளுங்க வந்துட்டு வேற இடம், இந்த சைனா, இந்த ஏஷியன் சைடு, அப்புறம் மிடில் ஈஸ்ட், அப்புறம் ஆப்பிரிக்கா, அப்புறம் அமெரிக்கா, அந்த மாதிரி சைடுல வந்துட்டு அவங்க வந்து தனியே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க தான் டெவலப் ஆயிருக்காங்க. அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தா இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் தான் ஹெட் குவார்டர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நோக்கி வராங்க. அப்போ எப்போ இந்தியாவை நோக்கி வராங்கன்னு பார்த்தா இவங்க அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, நம்மளுக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல. அப்பதான் இந்தியாவை நோக்கி வராங்க. இவங்களோட கான்செப்ட் வந்து அந்த டைம்ல பயங்கரமா வைரலா போகுது. அமெரிக்கன்ஸும் இந்த பிரிட்டிஷ் ஆளுங்களும் அந்த யூரோப்ல இருக்கவங்கலாம் பயங்கரமா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து தேவை. ஏன்னா ஒரு போருக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், ஒரு வார் வந்துச்சுன்னா அவங்கள யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நோக்கத்தில் பல கண்ட்ரிஸ் வந்து யார் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்தியா வேணும்னு சொன்னோன்னே பிரிட்டிஷ் எம்பையர் வந்து சரி இந்தியா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்க அங்க போய் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லேண்ட் அலோகேட் பண்றாங்க. அதான் அடையார்ல அந்த 250 ஏக்கர் கேம்பஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் அலோகேட் பண்றாங்க. அங்க ஹெட் குவார்டர்ஸ் நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அப்போ இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிற டைம்ல யாரில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க தான் இருந்தாங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ், இந்த பிரிட்டிஷ் ஆளுங்க தான் அவங்களோட கிளப்ல மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஸ்லோலி போயிட்டு ஹிந்து மத ஆளுங்க, முஸ்லீம் மத ஆளுங்க, ஸ்ரீலங்காவில் போயிட்டு அங்கே இந்த புத்திசம்ஸ் ஆளுங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு ரிலீஜன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அவங்ககிட்ட, என்னப்பா இது, என்ன உண்மையா இருக்கா, அப்படி யாரு அப்படி இருந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் எங்க பாத்தீங்க, அவங்க அப்படியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு 2 சூப்பர் ஹியூமன்ஸை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் மோரியா அண்ட் மாஸ்டர் கூட் ஹுமி அப்படின்னு சொல்லி 2 பேரை மீட் பண்ணாங்க. இவங்க வந்து ஹிமாலயஸ்ல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்கு. அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தா இவங்கனால லெட்டர் அனுப்ப முடியும் அப்படின்னு. அது லெட்டர் தானங்க, லெட்டர் யாருக்கு வேணுங்களும் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைங்க, இதுல எழுதாத லெட்டர் அவங்க மனசுல நினைச்சாலே அந்த லெட்டர் வந்து நம்ம கிட்ட வந்துடும். அந்த மாதிரி ஒரு லெட்டர் அவனால டெலிபதி பண்ண முடியும். டெலிபதி என்னன்னா மைண்ட் டு மைண்டே பேச முடியும், வாயில பேசாம மைண்ட் அவங்க என்ன நினைச்சா அது எனக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிராக்கிள் சொல்றாங்க. அப்படியே இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அவங்களால ஹிஸ்டரியை மாத்த முடியும், ஃபியூச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த லெவல் பவர் இந்த 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் கேட்கறாங்க அது அவ்வளவு உண்மையா இருக்காது அப்படின்னு. ஆனா வந்து சில குரூப் வந்துட்டு ஆமா அந்த மாதிரி நம்ம ரிஷிங்க எல்லாம் வந்துட்டு ஹிமாலயில சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை ரிஷிங்க அந்த மாதிரி யாராச்சும் நீங்க மீட் பண்ணிருப்பீங்க, சோ அந்த மாதிரி உண்மையாக சான்ஸ் இருக்கு. நிறைய குரூப் வந்து சப்போர்ட் பண்றாங்க, நிறைய குரூப் இன்னும் கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லெட்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க ஆக்சுவலி வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர் உண்மையா இல்லையானு யாரும் இதுவரை கண்டுபிடிக்கல. அந்த லெட்டர்ல என்ன பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஹியூமனிட்டியோட பர்பஸ் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து சூப்பர் ஹியூமன் ஆக முடியும், எப்படி டெலிபதி பண்ண முடியும்
அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிருக்கு. இந்த லெட்டர்ஸ் வந்து இவங்க காட்டுறாங்க. அந்த லெட்டர்ஸ் பேர் தான் மகாத்மா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் குரூப் என்ன பண்றாங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்றாங்க. இந்த சொசைட்டில சேர்ந்துட்டு அந்த சொசைட்டில நிறைய ஆக்டிவிட்டி சொல்றாங்க. எப்படி மெடிடேஷன் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம கர்மாவை வந்து நம்ம மாத்தலாம், எப்படி நம்ம சக்கராவை ஆக்டிவேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று சேஞ்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்சைட் கிடைக்குது. ஒரு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிளிக்ஸ் வருதோ, ஒரு இம்பாக்ட் வருதோ, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அவங்க பாடியிலையும் மைண்ட்லயும் லைஃப்லயும் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த காலத்துல நமக்கு தெரியும்ல, இதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணதுக்கெல்லாம் எதுவும் இல்ல, சோஷியல் மீடியா பேசுறதுக்கெல்லாம் யாரும் இல்ல. ஒருத்தர் வந்து பெரிய ஆள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுனா அவர் பெரிய ஆள் அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய பேர் ஆமா இதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கிளப்ல சேர்றாங்க. இந்த கிளப் பெருசா ஃபார்ம் ஆகுது. நிறைய காசு இன்னும் வருது. அவங்க பில்டிங்ஸ் கட்டுறாங்க, லைப்ரரி கட்டுறாங்க, நிறைய சென்டர் அந்த கேம்பஸ்குள்ள கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கிளப் வந்து பெருசாக வந்துட்டு ஒருத்தர் உட்காந்து டவுட் வருது. அது யாரு அப்படின்னு பார்த்தா எம்மா அண்ட் அலெக்சிஸ் கொலும் அப்படின்னு சொன்ன ரெண்டு பேருக்கு வந்து இந்த டவுட் வருது. என்னப்பா இது வந்துட்டு இப்படி எல்லாம் உண்மையா இருக்கலாம், அப்படி ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஏன் வந்து ஒளிஞ்சிருக்கணும், ஏன் வந்து சொசைட்டிக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் நான் தான் கடவுள்னு எல்லாம் சொல்லல, ஏன் இவங்க வந்துட்டு இவங்க தான் அவங்களுக்கு இடையில இருக்குது மீடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கண்ட்ரோல் கொடுக்கணும், அதுவும் ஏன் இவங்கள சூஸ் பண்ணாங்க, இவங்களுக்கு ஏன் அப்படியான ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த அலெக்சிஸ் அண்ட் இந்த எம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈவென்ட்டுக்குள்ளார போறாங்க. அந்த சொசைட்டிக்குள்ளார ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது, அங்க உள்ளார போறாங்க. அப்போ வந்து உள்ளார இந்த ஹெலனா வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. ஏதோ ஒரு மேஜிக்னு சொல்ல முடியாது, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. என்கிட்ட வந்து நான் சூப்பர் பவர் இருக்கு, இது வந்து என்னோட குருங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாபா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பண்றாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. அந்த ஆக்டிவிட்டி பார்த்த உடனே நிறைய பேர் அம்யூஸ் ஆயிட்டு ஆமா இவங்க கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள் இல்ல, நான் கடவுளுக்கு ஒரு மீடியேட்டர், இவங்க இப்படி மாதிரி கடவுளுக்கு சமமான நிறைய ஹியூமன் பீயிங்ஸே இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அது வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரது சாதாரண போஸ்ட்மேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க. அப்போ இந்த அலெக்சிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அது ஃபுல் மொத்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் உண்மை இல்லைங்க, இவங்க பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்கு, இவங்க ஒரு மேஜிக் ட்ரிக் வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க நிறைய ஆளுங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ஹெலனா வந்து சொல்லுது உண்மை அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ஹெலனா வந்துட்டு நம்மளோட காசை வந்து மிஸ்யூஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், அவங்களுக்குன்னு ஒரு வேலை வேணும், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மிஸ்கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது பிரிட்டிஷ்குள்ளார. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு நிறைய கோர்ட்டிங் ஹியரிங்ஸ் எல்லாம் போயிட்டு ஆமா இவங்களுக்குள்ளார ஒரு டிஃபேம் இருக்கு, இவங்க ஏதோ தப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்ட் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த குரூப்ல இருக்கிற நிறைய பேர் வந்து வெளியில வராங்க. அப்போ இந்த நிறைய பேர் வெளியில வந்து அப்புறம் என்னாச்சுன்னா இந்த குரூப்ல இருக்குது நம்பர் ஆஃப் பீப்பிள் இருக்குல்ல மெம்பர்ஸ், அவங்க ஸ்லோலி வந்து வெளியில வராங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கு குரூப் இருந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ பெரிய குரூப் வந்து கொஞ்சம் ரெண்டா பிரிறாங்க. இவங்க ஒரு குரூப் வந்துட்டு இவங்க ஃப்ராட் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் இல்ல இவங்களுக்குள்ளார ஏதோ உண்மையான பவர் இருக்கு, இவங்கள்ட்ட யாரோ நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா எப்போ ஸ்பெஷல் ஆச்சு, உலகமே இந்த சீக்ரெட் சொசைட்டியை பற்றி இந்தியாவோட எப்படி டேக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 1909 வந்துட்டு இந்த ஹெலனும் அவங்களோட கொஞ்சம் குரூப் ஆளுங்க வந்து இந்த அடையார் பீச்சில் வாக்கிங் போறாங்க. அப்போ வந்து அங்க ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. அந்த பையன் பேர் தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு பையனை பாக்குறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. பார்த்த உடனே வந்து இவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க அவங்க கிளப்ல, நான் இந்த பையனை மீட் பண்ணாங்க இந்த பீச்ல, இவன் தான் நம்மளோட அடுத்த கடவுளுக்கு சமமான ஆளா இருப்பாரு, இவர் தான் புதிய வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணுவாரு, அந்த வேர்ல்டு ஆர்டர் பேர் தான் அந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இவர் கிரியேட் பண்ணுவாரு. இந்த கம்யூனிட்டி தான் அடுத்தது வந்து இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஹியூமன்ஸோட அர்த்தம் என்ன, நம்மளோட லைஃபோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அடுத்த பெரிய ஆளா ஆக போறாரு, மொத்த ரிலீஜனுக்கு இவர் தான் ஹெட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் பண்றாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நிறைய இந்த மாதிரி மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, நிறைய புக்ஸ் எல்லாம் டீச் பண்றாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி ஆரம்பிச்சு ஹிஸ்டரி, அப்படி நிறைய மேட்டர் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பாபாங்க என்ன, அவங்க பாபா ஆக்சுவலி என்னெல்லாம் உங்களோட ஹெலன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க, மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவர் டெவலப் பண்ணிட்டே இருக்காரு அந்த சொசைட்டிக்குள்ள. அது முடிஞ்சு என்ன நடக்குதுன்னா 1929 ஒரு சம்ம ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை வந்துட்டு நியூயார்க்கு கூப்பிடுறாங்க. நியூயார்க் கூப்பிட்டுட்டு அப்பதான் ஒரு செரிமனி வச்சிருக்காங்க. அந்த செரிமனியில தான் இவங்க வந்து வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க, இது வந்து ஒரு பெரிய சொசைட்டி, இந்த சொசைட்டி தான் விஸ்டம் ஆஃப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தி ஆர்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தி வேர்ல்ட் நியூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி நாங்க ஃபார்ம் பண்ண போறோம். அந்த சொசைட்டி எல்லா ரிலிஜனுக்கும் வந்து கோரான ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த சொசைட்டி தான் எழுத போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த சொசைட்டி தான் என்ன உண்மை, இந்த வேர்ல்டு எதுக்கு இருக்கு, இந்த வேர்ல்டுல ஏதாச்சும் ஸ்பெஷலான பவர் இருக்கா, ஹியூமன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இல்ல ஹியூமன்ஸ்குள்ளார யாரும் கண்டுக்காத பவர் எல்லாம் இருக்கா, அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் சாதிக்கலாம், எப்படி வந்து பீஸ் கண்டுபிடிக்கலாம், எப்படி வார் வந்துட்டு எலிமினேட் பண்ணலாம், எப்படி புது புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்க கான்செப்டை வந்து இந்த சொசைட்டியை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த டிக்ளரேஷனுக்கு முன்னாடியே வந்து இல்ல நான் இந்த சொசைட்டி எனக்கு தால்பரியம் இல்ல, நான் வந்து கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மொமெண்ட்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல பிரேக் பண்ணிட்டு இறங்கி போறாரு. இப்போ எல்லாருக்கும் செம்ம ஷாக், என்னப்பா இவர் தான் அடுத்த கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இவர் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு
அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் வந்து பயங்கர ஷாக்கு, இவங்களுக்கும் இந்த ஆளுங்களுக்கும் ஷாக்கு, இந்த கிளப் மெம்பர்ஸும் ஷாக்கு. ஏன்னா வந்து அது வந்துட்டு ஒரு பிராண்டிங் இஷ்யூ மாதிரி ஆச்சு. ஏன்னா நீங்க இவ்வளோலாம் சொன்னீங்க, இவர் தான் அடுத்த கடவுள், அவரே கடவுள் இல்லைன்னு சொல்லி போறாரு, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஏமாத்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவர் இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு வந்துட்டு கேட்கறாங்க, ஏன்பா இந்த சொசைட்டியில விட்டு போறீங்க, ஏதாச்சும் பிரச்சனையே இல்லை, அது வந்து ஏதாச்சும் ஃப்ராட் சொசைட்டி அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க இது ஃப்ராட் சொசைட்டி எல்லாம் இல்லை, இவங்க பண்ணதுல வந்து ஒரு காரியம் இருக்கு, ஆனா வந்துட்டு நான் கடவுள் இல்லை. ஏன் நீங்க கடவுள் இல்லை அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங், நான் எப்படி ஒரு கடவுள் ஆகலாம், எனக்கு வந்து சில ஸ்பெஷல் பவர் இருக்கலாம், ஆனா வந்து நான் அது நல்லதுக்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்குன்னு வந்து யாரும் என்ன கடவுளா பார்க்க தேவையில்லை, அது வந்து என்னோட பாடியில, என்னோட பயாலஜிக்கல், என்னோட கான்ஷியஸ், என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்குது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வந்து நீங்க கரெக்டா வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணா எல்லாருமே என்ன மாதிரி ஆகலாம், நான் எதுவும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரூத் இஸ் எ பாத்லெஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உண்மை, இந்த நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம யாரு, நம்ம எதுக்காக இந்த வேர்ல்டில் இருக்கோம், ஏன் நம்ம வேற எங்கேயும் இல்லை, நம்மளால ஏன் இவ்வளவுதான் பண்ண முடியும், நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்குள்ளார இருக்கும், நிறைய எல்லாருக்கிட்டையும் உள்ளாரு. அப்போ வந்து அதுதான் ட்ரூத், உண்மை என்ன, நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு. அந்த ட்ரூத்துக்கு ஒரு பாத் இல்லை. அந்த பாத் இல்லைன்னா நீங்க அந்த ட்ரூத் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இல்லை. நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணணுமோ, நீங்க சாதனை பண்ணணுமோ, நீங்க வந்துட்டு 100 வருஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணணும், அப்படி ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. ஒருத்தவங்களுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அவங்களே கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளு தான் சொல்லி வந்து நீங்க கண்டுபிடிக்க கூடாது. உங்களுக்கே வந்து அந்த இன்சைட் வந்துட்டு நீங்களே வந்துட்டு நீங்க யாருன்னு இருக்குது ஒரு பாத்தை கண்டுபிடிச்சது, அதை எப்படி அங்க போய் அட்டைன் பண்ணலான்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது இன்னொரு குருவோ யாரோ சொல்லி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. அது முடிஞ்சு அவர் அப்படியே சைடு ஆயிட்டு அவரோட செப்பரேட்டா வந்துட்டு அவர் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், அந்த டாக்ஸ் அதெல்லாம் தர ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இந்த கிளப் இருந்து அவர் வெளியே வர்றாரு. இப்போ என்ன மிஸ்டரி ஆங்கிள் இதுல பாத்தீங்கன்னா, இது நான் சொன்னதெல்லாம் ஹிஸ்டரி என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்போ மிஸ்டரி ஆங்கிள் என்னன்னா, இந்த கிளப்ல வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு இந்த அடையாறுல. அப்போ இதுல என்ன மிஸ்டரி ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொசைட்டி இன்னும் ஆக்டிவா இருக்கு. நீங்க வந்து அதுக்குள்ளாரையும் போகலாம். அந்த உள்ளார வந்து எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. சில இடத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி, அப்புறம் அவங்களோட பழைய ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் வச்ச இடத்துல வந்து நீங்க போய் விசிட் பண்ணி ஒரு மியூசியம் மாதிரி பார்க்கலாம். ஆனா அவங்களோட சென்டர் இருக்கு, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் உள்ளார வந்து ஒரு மூடி இருக்குது ரூம்ஸ் அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஆளுங்கெல்லாம் போய் வருவாங்க. ஆனா அவங்களோட மெம்பர்ஸ் தான் போய் வரும், எல்லாருக்குமே போய் வர முடியாது. அதே மாதிரி இந்த கிளப்ல மெம்பர்ஷிப் ஆவதுக்கு வந்துட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். எல்லாருக்கும் வந்துட்டு போய் ஆக முடியாது. அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிஜெக்ட் ஆன வந்து என்ன காரணத்தினே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி. இப்போ இதுல என்ன கான்ஸ்பிரசி அப்படின்னு பார்த்தா, இந்த கிளப் அவங்க ஆர்டர் சொல்றாங்கல்ல, இந்த 1909ல வந்து இவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, நாங்க தான் அடுத்த சொசைட்டி அப்படின்னு. அந்த டைம்லயே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இலுமினாட்டி இருந்துச்சு. இலுமினாட்டிக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு இவங்க வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இலுமினாட்டி உள்ளார கிரியேட் பண்ணிட்டு இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை வந்துட்டு அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு, இது வேணாம், நீங்க இப்படி போனா உங்களுக்கு வேற பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை வந்து கேன்வாஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இலுமினாட்டி தான் இதுக்கு பின்னாடி காரணம். ஏன்னா வந்துட்டு இவங்க இந்த சொசைட்டி வந்துச்சுன்னா இலுமினாட்டிக்கு மவுஸ் இல்லாம போயிடும். அதனால இலுமினாட்டி தான் இதுக்கு பின்னாடி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. அப்போ இலுமினாட்டிக்கு டஃப் கொடுக்குது இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பார்த்தா, இலுமினாட்டி ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட்டுங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட பேசிக் அடைந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரல் பவர் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையான்னு ரிசர்ச் பண்றதுக்கு தான். அது ரிசர்ச் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எங்கேயும் இதோட கொள்கையே இல்லை. இருக்கா இல்லையான்னு மட்டும் ப்ரூவ் பண்ணது இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ளார வந்து நிறைய பிராக்டிசஸ் நடக்குது, நிறைய சாத்தானிசம் அந்த மாதிரி ரிலேட்டடான இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ பார்த்தா வந்து அதுல கொஞ்சம் உண்மை இருக்கலாம், இல்லாம இருக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சொசைட்டில வந்துட்டு பிராக்டிசஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம வெளியிருந்து பார்த்தா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். என்னடா இந்த மாதிரி நம்ம பூஜா எல்லாம் பார்த்தது இல்லை, அந்த மாதிரி அந்த பிராக்டிஸ் பார்த்தா இந்த பூஜா, இந்த ஹோமம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வேற ஏதோ ஒரு யோகிக் ஸ்டைல்ல நின்றுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கும். அது பார்த்தா ஒரு ஆங்கிள் பார்த்தா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மிஸ்டரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவங்களோட ஒரு நம்பிக்கை அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இவங்க எப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்கு, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி டிசிப்ளின்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, இது யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது வேற. இது சொல்றது ஒரு ஆள் இருக்கு, அந்த ஆளை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் உங்களோட நடத்த கடவுள் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா வந்து நீ யாரா கடவுளை டிஃபைன் பண்ணதுக்கு, அதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு அது ஸ்லோலி வந்து அந்த தியோசபிக்கல் சொசைட்டிக்கு இருந்த மவுஸ் அப்படியே போயிட்டு இப்போ சும்மா ஒரு பேருக்கு இருக்கிற சொசைட்டி மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆங்கிள் நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ளார ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹாலுக்குள்ளார பார்த்தா நீங்க நிறைய கண்ட்ரியோட பிளாக் பார்க்கலாம். அந்த பிளாக் பார்த்தா யூஎஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, நார்வே இருக்கு, அந்த மாதிரி நிறைய பிளாக் எல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷனல்ல வந்துட்டு இன்னும் இங்க வராங்க, இன்னும் சில பிராக்டிஸ் பண்ணாங்க போறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்து எந்த சோஷியல் மீடியாவோ இல்ல யூடியூப்லயே போயிட்டு எதுவும் சொல்றது இல்லை. அவங்க வராங்க, அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு மாசமோ கொஞ்சம் வாரமோ இருக்காங்க, ஏதாச்சும் அவங்க பிராக்டிசஸ் பண்றாங்க போறாங்க. அப்ப அந்த என்ன பிராக்டிசஸ் எப்படின்லாம் வந்து நமக்கு மெம்பர் ஆனா தான் தெரியும். அதுக்கு வெளியில வந்து அவங்க வந்து சில சொல்லுவாங்க இவங்க பிராணாயாமா மெடிடேஷன் தான் பண்றோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு தாண்டி வந்துட்டு என்ன எக்ஸாக்டா பண்றாங்க என்ன இருக்கு இன்னும் மிஸ்டரியா இருக்கு. ஆனா அது ரிலேட்டட் எந்த இன்ஃபர்மேஷன் நெட்ல கேட்டு கிடைக்கல. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து மெம்பரா போய் அங்க என்ன நடக்குதுன்னு இருக்குது பார்த்துட்டு வெளியில வந்து சொன்னாதான் உண்டு. ஆனா இப்போ வந்து இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி போன அப்புறம் இவங்க வந்து நிறைய ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்
ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உள்ளார இந்த மெம்பர் வந்து வெளில போயிட்டு எதுவும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எடுத்தோன்னே எல்லாம் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு அவங்க பண்ணதா தான், எடுத்தோன்னே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் வந்து அவரே வந்து இவங்களுக்கு பல்பு தந்து இறங்கி போயிட்டாரு. அது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வச்சுட்டு நிறைய ஆளுங்களுக்கு நிறைய ஸ்டேஜஸ்ல தான் நிறைய வித்தியங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து என்னோட அறிவில் வந்து யாரும் அந்த கிளப் வந்து வெளியில வந்துட்டு அதை பற்றி தப்பா பேசி அதுக்குள்ளார இதுதான் நடக்குது, இந்த மாதிரி சீக்கிரசி இருக்கு அப்படின்னு யாரும் சொன்ன மாதிரி இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க வந்து இதில் அப்ளை பண்ணுங்க. நானும் வந்துட்டு ஆல்ரெடி ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிளப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ளை பண்ணது வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, அக்செப்டன்ஸ் ஆகுது. அப்படி அக்செப்டன்ஸ் வந்தா நான் உங்களுக்குள்ளார ஒரு ஸ்பையா போயிட்டு அதுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக். இன்னொரு மேட்ரு, நம்ம சேனல் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு எல்லாரும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு ஏதாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆமா இவன் வந்து மிஸ்ட்ரி பிடிச்ச ஆளு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம ரெகுலரா பாக்குறீங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமிங்ல வரும். நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸ்.